அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுகவிற்கு பாதகமான தொகுதிகள், அதிமுகவிற்கு சாதகமான தொகுதிகள். வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தல் தமிழகத்தில் 4 முனை போட்டி உருவாகிவிட்டது. வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் திமுக கூட்டணிதான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பல்வேறு ஊடகங்கள் தொடர்ந்து கூறி வருகின்றன. ஒரு சில ஊடகங்கள் மட்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று கூறி வருகிறார்கள். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என தற்போதைய சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார். ஆனால் திமுக தரப்பில் அதிகமான கூட்டணி கட்சிகள் உள்ளன. இதுவரையிலும் 15 கூட்டணி கட்சிகள் திமுக தரப்பில் உள்ளன. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, IUML, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, SDBI, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி, ஆதி தமிழர் பேரவை, மூவேந்தர் முன்னேற்றக் கழகம், முக்குளத்தூர் புலிப்படை, மக்கள் நீதி மையம் என பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, IJK, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம் கட்சிகளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களையும் தங்களது கூட்டணிக்கு கொண்டு வர அவர்கள் தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 2 அணிகளாக செயல்பட்டு வருகிறார்கள். தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருப்பதால் இவர்கள் ஒருங்கிணையலாம் அல்லது 2 அணிகளாகவே கூட கூட்டணி அமைக்கலாம். வட தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அவர்கள்தான் வலிமையான கூட்டணியாக அறியப்படுகிறார்கள். சென்ற தேர்தலிலும் அது பிரதிபலித்தது. தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் தலைமையில் கூட்டணி என அறிவித்துள்ளார்கள். இதுவரையிலும் அவர்களோடு யாரும் கூட்டணிக்கு வரவில்லை. வரும் காலத்தில் அது நடைபெறலாம். இதேபோன்று நாம் தமிழர் கட்சி மக்களோடு மட்டுமே கூட்டணி, கட்சிகளோடு கூட்டணி இல்லை என அறிவித்து விட்டார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கட்சிகள் எது என்பதை பார்ப்போம். இதில் திமுக வெற்றி பெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் திமுக தோல்வி அடையக்கூடிய ஒரு சில தொகுதிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை மண்டலம் திமுகவின் கோட்டையாக பார்க்கப்படுகிறது. சென்னை மண்டலத்திலும் திமுகவிற்கு தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொகுதியாக தியாகராயர் தொகுதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியினுடைய நிலவரத்தை நாம் காணலாம். தியாகராயர் தொகுதி 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இங்கு 56,035 வாக்குகளை பெற்றிருந்தது. அதிமுக கூட்டணி 55,898 வாக்குகளை பெற்றிருந்தது. திமுக வேட்பாளர் J. கருணாநிதி அவர்கள் 137 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தமிழகத்திலேயே மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் இவர் மட்டுமே. மேலும் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியும், நாம் தமிழர் கட்சி தனித்தும் களம் கண்டன. இதில் திமுக கூட்டணி 51,090 வாக்குகளையும், அதிமுக 17,965 வாக்குகளையும், பாரதிய ஜனதா கட்சி 45,206 வாக்குகளையும் பெற்றிருந்தது. தற்பொழுது பாஜக அதிமுக கூட்டணி அமைத்துள்ளதால் இவர்கள் இருவரும் பெற்ற வாக்குகளை கூட்டும் பொழுது 63,171 வாக்குகள் வருகிறது. திமுக கூட்டணியை விட இவர்கள் 17,965 வாக்குகளை அதிகமாக பெற்றுள்ளார்கள். அதாவது இறுதியாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இது திமுக கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் தொகுதியாக பார்க்கப்படுகிறது. வேலூர் மாவட்டத்தின் அணைக்கட்டு தொகுதி. அணைக்கட்டு தொகுதியில் 2021ஆம் ஆண்டு திமுக வேட்பாளர் 95,159 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் 88,799 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக கூட்டணி 88,321 வாக்குகளை பெற்றிருந்தது. அதிமுக கூட்டணி 20,204 வாக்குகளையும், பாஜக கூட்டணி 71,041 வாக்குகளையும் பெற்றிருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு கூட்டணி அமைத்திருந்ததால் அதிமுகவை விட பாஜக கூட்டணி இங்கு அதிக வாக்குகளை பெற்றிருந்தது. வேலூர் பகுதியில் வன்னியர்கள் செறிந்து வாழ்வதால் இங்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பாஜகவிற்கு அதிக வாக்குகள் கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த தொகுதியில் பாஜகவின் தாமரை சின்னத்தில் புதிய நீதி கட்சியின் தலைவரான சண்முகம் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள். சண்முகம் அவர்கள் அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருந்தாலும் தோல்வியைத்தான் தழுவியிருந்தார்கள். அதிமுகவும் பாஜகவும் இணைந்து இந்த தொகுதியில் 91,245 வாக்குகளை பெற்றுள்ளது. இது திமுக கூட்டணியை விட 2,924 வாக்குகள் அதிகம். எனவே இந்த இரு தொகுதிகளையும் பார்க்கும் பொழுது திமுக அதிமுக கூட்டணியை விட பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக கூட்டணியில் அப்பொழுது தேமுதிக, SDBI, புதிய தமிழகம் கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் இந்த கட்சிகள் இல்லை. மேலும் பாஜகவோடு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜக அதிமுக கூட்டணிக்குத்தான் வரும் என்று கூறப்பட்டு வருகிறது. இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்தால் மட்டுமே
இது அதிமுகவிற்கு சாதகமாக அமையும். ஒருவேளை இவர்கள் திமுக கூட்டணிக்கு சென்றுவிட்டால் அதிமுகவிற்கு சாதகமாக இந்த தொகுதி இருக்காது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டுபட்டாலும் அது அதிமுகவிற்கு சாதகமாக இருக்காது என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் வரும் காலத்தில் இதே போன்று 2 தொகுதிகளாக அதிமுகவிற்கு சாதகமான தொகுதிகளை காணலாம். நன்றி.